அரசு செயல்பாட்டு முறைகள் யார் எடுத்து செய்கிறாங்களோ அவங்ககிட்ட என்னுடைய கோரிக்கை, ஐயா கிட்டத்தட்ட பல வருஷமாக நான் என்ன சொல்கிறது வெள்ளைக்கார்டு தான் வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு தடவையும் ஆப்ஷன் கிடைக்கும், போய் மாற்றலாங்கும் போது ஏதோ காரணத்தினால தள்ளி போயிடுச்சு. அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு அதை வெள்ளை கார்டுலேருந்து அரிசி கார்டாக மாற்றுறது ரொம்ப ரிஸ்க்காக போச்சு. நீங்கள் அரிசி தரீங்களோ இல்லையோ அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதில் வர்ற ஸ்மார்ட் கார்டுன்னு சொல்கிறதுல என் ஹஸ்பண்டோட ஃபோட்டோக்கு பதிலாக வேறு யாரோ ஃபோட்டோ தான் இருக்குது. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்குது. அதே சமயம் ஏழை சராசரியாக ஒரு கூலி வேலை செஞ்சு ஒரு வருமானத்தை எதிர்பார்த்து வாழக்கூடிய நான் ஒரு கை ஓசையாக வாழக்கூடிய என்னுடைய குடும்பம் அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு வெள்ளை கார்டு இருக்கிறதுனால மாதம் எனக்கு கிடைக்கிற சின்ன உதவித்தொகை கூட இப்போ மக்கள் நிறைய பேர்த்துக்கு நீங்கள் போடுறீங்க, அது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. தயவு செய்து அந்த ஸ்கீமை கொஞ்சம் கொண்டு வந்து எங்களுக்கு கார்டு நிறையா பேர்த்துக்கு பிள்ளைகளோட கார்டுகள் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கணும், புது கார்டு எடுத்துக்கணும்னு நல்லா நினைக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப உதவியாக இருக்கும். தயவு செய்து இது சார்ந்த நடவடிக்கை எடுக்கிற துறை அதை கவனித்து இந்த ஸ்கீமை கொண்டு வாங்க. ஏன்னா வெள்ளை கார்டு வைக்கும்போது சில சலுகைகள் எந்த விதத்துலேயுமே எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதனால் நாங்கள் ரொம்ப சங்கடமான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். தயவு செய்து எங்களுக்கு உதவிகரமாக அந்த ஸ்கீமை கொண்டு வாங்க. ரேஷன் கார்டெல்லாம் எங்களுக்கு சரியான விலை இல்லாமல் யாருக்கு என்னென்ன வருவாய்க்கு தகுந்த மாதிரி சூழல் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கார்டுகளை மாற்றிக்கிறதுக்கான ஆப்ஷன் கொண்டு வந்து தாங்க ஐயா. நான் உங்கள்கிட்ட ரொம்ப பணிவன்போடு நான் கேட்டுக்கிறேன். இது மக்கள் முன்னிலையில் வைக்கக்கூடிய ரிக்வஸ்ட்டு. நிறைய பேர்த்துக்கும் இந்த ரிக்வஸ்ட் இருக்கலாம். என்னுடைய இடத்துல இருந்து நான் இதை சொல்லியிருக்கேன். கொஞ்சம் கவனித்து அதை செயல்முறைப்படுத்துவீங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறேன். அதுவும் அண்ணனுடைய ஆட்சியில் அது கூடிய விரைவில் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற நான் ரொம்ப எதிர்பார்க்குறோம். அதே சமயம் ஆதார் கார்டுகள் எல்லாம் திருத்தறக்கோ பிடிக்கிறக்கோ கொடுத்தா இப்போ நான் கொடுத்து 2 வருஷம் ஆச்சுங்க. திருத்தருக்கு கொடுத்து இன்னும் அந்த ஆதார் கார்டு வரவே கிடையாது. இருக்கிற அந்த பழைய கார்டை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி இல்லைங்க இதில் இப்படி பிழையாக இருக்குது, இதில் இப்படி பிழையாக இருக்குதுன்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணியே சொல்லி எல்லா இடத்துலையும் சில பதிவுகள் வாங்க வேண்டியதாக இருக்குது. அதனால் ரேஷன் கார்டுக்கும் ஆதார் கார்டுக்கும் சரியான முறையில் சரியானவங்களுக்கு கொடுக்கும்படி கேட்டுக்கிறேன். இப்போ எங்கிட்ட ஒரு ப்ரூஃப் ஏதாவது கேட்டிங்கன்னா என்னுடைய வருமான சான்றிதழ் தான் இருக்குது. என்னென்னா பெரிய வரி கட்டுறவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வெள்ளை கார்டை வைக்கும்போது ஏழை மக்களில் ஒருத்தியாக இருக்கிறேன். எனக்கு நினச்சி பாருங்கள் நான் எவ்வளோ சிரமப்படுவேன்னு. இப்போ எல்லாத்து கையிலும் ஒரு தொகை வரும்போது அவங்களுக்கு குடும்ப தேவைக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. ஒரு கை ஓசையாக இருக்கிற என்னுடைய குடும்பத்துக்கு இந்த மாதிரி ஒரு குறுந்தொகை அண்ணா அவர்களை அமுல்படுத்தி இருக்கிற முறையில் எனக்கு வரும்போது அது கிடைக்கலையேங்கிற வருத்தமும் எனக்கு கூடுதலாகும். தயவு செய்து அதிகாரிகளை கவனித்து செயல்முறைக்கு கொண்டு வாங்க. அதுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன்.